இந்திய அணி இங்கிலாந்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷி அதிரடியா 190 ரன்களை அடிச்சு வெளுத்து வாங்கிட்டாருப்பா. 200க்கும் மேல ஸ்ட்ரைக் ரேட்ல 10க்கும் மேல சிக்சர்கள் பறக்க விட்டு இங்கிலாந்துல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆங்கிலேயர்களை நடுங்க வச்சுட்டாரு. ஆமாங்க, வைபவ் சூரியவன்ஷி மாதிரி ஒரு மிரட்டல் இருக்கணும், இல்லனா இருக்கவே கூடாதுன்னு சொல்ல வச்சுட்டாரு. இங்கிலாந்துக்கு போறதுக்கு முன்னாடியே வைபவ் சூரியவன்ஷி 200க்கும் மேல ஸ்ட்ரைக் ரேட்ல 10க்கும் மேல சிக்சர்களோட ஒரு 190 ரன் ஆட்டத்தை ஆடி நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இங்கிலாந்துல இருக்கிற ஆங்கிலேயர்களை நடுநடுங்க வச்சுட்டாரு. என்னடா, இந்தியால 190 ரன் அடிச்சா இங்கிலாந்துக்காரங்க ஏன் நடுங்கணும்னு கேக்குறீங்களா? அதுக்கு நேரடியான காரணம் என்னன்னா, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஒரு சீரீஸ் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி 14 வயசு பையனான வைபவ் சூரியவன்ஷி இந்த 190 ரன் ஆட்டத்தை ஆடி ஆங்கிலேயர்களை மிரட்டிட்டாரு. இந்திய அண்டர் 19 அணி இந்த மாச கடைசியில இங்கிலாந்து டூருக்கு கிளம்ப போகுது. இங்கிலாந்து அண்டர் 19 அணி கூட நம்ம டீம் இந்தியாவுக்கு 5 ஒரு நாள் போட்டியும் 2 டெஸ்ட் போட்டியும் இருக்கு. ஜூன் 27 அன்னைக்கு கவுண்டி கிரிக்கெட் மைதானத்துல முதல் ஒரு நாள் போட்டி நடக்கும். 17 வயசான ஆயுஷ் மாத்ரேக்கு இந்த டீமோட கேப்டன் பொறுப்பை கொடுத்திருக்காங்க. வைபவ் சூரியவன்ஷியும் இந்த டீம்ல இருக்காரு. இப்போ என்சிஏ அதாவது பெங்களூருல நடந்துட்டு இருக்கிற பயிற்சி ஆட்டத்துல வைபவ் சூரியவன்ஷி வெறும் 90 பந்துகள்ல 190 ரன்களை அடிச்சு எல்லோரையும் ஆச்சரியப்பட வச்சுட்டாரு. அவர் தன்னோட இன்னிங்ஸ்ல 200க்கும் மேல ஸ்ட்ரைக் ரேட்ல 10க்கும் மேல சிக்சர்கள் விளாசி இருக்காரு. இதனாலதான் ஆங்கிலேயர்கள் இங்கேயே இப்படி அடிச்சு நொறுக்குறான், அங்க போய் என்னவெல்லாம் செய்வானோ தர்தர் நடுங்குறாங்க. அண்டர் 19 டீம்ல வெறும் 14 வயசு பையன் செலக்ட் ஆகியிருக்கான். அதுவும் அவர் ஏற்கனவே ராஜஸ்தான் ராயல்ஸ் சார்பா ஐபிஎல்ல குறைந்த வயசுலயே சதம் அடிச்சு தன்னோட திறமையை நிரூபிச்சிருக்காரு. அப்போ ஒருவேளை தற்செயலா நடந்திருக்கும், டீமுக்கு ஒரு முறை வந்துட்டாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிரா 50க்கும் மேல ரன்கள் அடிச்ச போதும் அடேங்கப்பா, இந்த ஆட்டக்காரன்ல விஷயம் இருக்குடான்னு தோணுச்சு. இப்போ என்சிஎல்ல நல்ல நல்ல பவுலர்களை அடிச்சு அவங்களோட ஆட்டத்தை கலைச்சு 190 ரன்கள் குவிச்சிருக்காருன்னா ஆங்கிலேயங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இந்த வைபவ் சூரியவன்ஷிக்கு எதிரா 5 ஒரு நாள் போட்டிகள் கொண்ட சீரீஸ் விளையாடணும். சோ இங்க எப்படி சிக்சர்கள் பறக்க விட்டு வெறும் 90 பந்துகள்ல 190 ரன்கள் அடிக்கிறாரோ, அங்க 300 பந்துகள் கொண்ட மேட்ச்ல ஒருவேளை ஓப்பனிங் இறங்கி ஒரு 100 அல்லது 150 பந்துகள் சூரியவன்ஷி ஆடிட்டாருன்னா 250 அல்லது 300 ரன்கள் அவருக்கு சொந்தமா எங்கேயும் போகாது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. யூடியூப், ஃபேஸ்புக் தவிர கிரிக்கெட் செய்திகளுக்கு நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.